தேர்தல் ஆணையத்திடம் பணம் கொடுத்து பாமகவை அபகரித்து விட்டதாக அன்புமணி மீது ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பாமகவின் தலைவராக அன்புமணியை அங்கீகாரம் செய்து தலைமை தேர்தல் ஆணையம் கடிதம் வழங்கிய விவகாரம் ராமதாசுக்கு பெரும் பின்னடைவை அளித்தது. இந்நிலையில் கடலூரில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய ராமதாஸ், நடக்காத பொதுக்கூட்டம் நடந்தது போல் ஆவணம் வழங்கி பாமகவை அன்புமணி அபகரித்து விட்டதாக கூறினார். தன்னிடமிருந்த அனைத்து உரிமைகளை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிவிட்டதாகவும், தற்போது சூழ்ச்சி மூலம் பாமகவையும் அன்புமணி பறித்துவிட்டதாகவும் தெரிவித்தார். தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்து பாமகவின் அங்கீகாரத்தை அன்புமணி பெற்றுள்ளதாக கூறிய அவர், இது தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நீதிமன்றம் மூலம் அன்புமணியின் சூழ்ச்சியை முறியடிப்போம் எனவும், இறுதியில் ராமதாஸ் வெற்றி பெறுவார் எனவும் அவர் தெரிவித்தார். குழுவிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட நீ உங்களுடைய பதவி காலம் முடிந்துவிட்டது. இப்பொழுது ஏமாற்றி பொய் சொல்லி, ஆனால் தேர்தல் கமிஷனையே நீ விலைக்கு வாங்கிட்ட. இங்கே எல்லாரும் என் கூட இருந்தவங்கெல்லாம் விலைக்கு வாங்கினேன், வாங்கிட்டு இருக்கிறேன். இப்போ தேர்தல் கமிஷனையே விலைக்கு வாங்கிட்டேன்.